ஓம் சாய்ராம். பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜியின் அத்தியந்த சிஷ்யராகவும் ஆன்மீக வாரிசாகவும் திரு ராதாகிருஷ்ண சுவாமிஜி அவர்கள் திகழ்ந்தார். சாயி மார்க்கத்தை கர்நாடகா முழுவதும் பரப்புவதற்காக 1952ஆம் ஆண்டு நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் ராதாகிருஷ்ண சுவாமிஜியை பெங்களூருவுக்கு அனுப்பி வைத்தார். ஆந்திர பிரதேசத்தில் உள்ள கடப்பா என்னும் மாவட்டத்தில் பாபா பஷீர் என்பவர் நரசிம்ம சுவாமிஜியால் ஈர்க்கப்பட்டு சாய் இயக்கத்தில் சேர்ந்தார். இவருக்கு ஸ்ரீ சாயிபாபாவின் கருணையினால் பல சித்திகள் கைவரப்பெற்றது. இவர் ஸ்ரீலங்கா, பர்மா, தாய்லாந்து, ஜப்பான், எகிப்து, லாகோஸ் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் சாயி இயக்க பேரொளியை சென்று சேர்த்தார். இவரே உலக சாயி இயக்கத்தையும் தோற்றுவித்தார். ஆந்திர பிரதேசத்தில் சப் ரெஜிஸ்ட்ராராக இருந்த கேசவையா அவர்கள் ஏகாக்கிர சித்தத்துடன் ஸ்ரீ சாயிபாபாவின் வழிபாட்டை செய்வதில் புகழ் பெற்றவர். ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜியின் சார்ட்டர்ஸ் அண்ட் சேயிங்ஸ், சாயிபாபாவின் சாசனாமிருத திருமொழிகள் என்ற புத்தகத்தை படித்து அதன் பால் ஈர்க்கப்பட்ட ராவ் சாஹெப் பாப்பையா செட்டி என்பவர் நெல்லூரை சேர்ந்தவர். இவர் சாயிபாபாவால் அருளப்பட்டு 11,455 ரூபாயை தட்சணையாக கொண்டு போய் நரசிம்ம சுவாமிஜியிடம் அளித்தார். இந்த நன்கொடையை மூலதனமாக வைத்து சென்னையில் அகில இந்திய சாயி இயக்கம் துவங்கப்பட்டது. ஓம் சாய்ராம்.